ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 3/7/2026 ஸ்வர்ணா SK59க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஃபார்மெட் படி தான் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை பார்க்குறதுனால இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. நம்மளுடைய ஸ்வர்ணா ரிசல்ட் போன வாரம் வெள்ளிக்கிழமை 248 ரிசல்ட், அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 411, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 668ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்முடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை நம்மளுடைய ஸ்வர்ணா ரிசல்ட். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் லைன் சீரியல்னு கொடுத்துருக்கேன். லைன் சீரியல்டாக ஒரே மாதிரியான நம்பர் வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆகும்போது அதை வந்து லைன் சீரியல்னு சொல்லுவோம். ஸோ லைன் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 3 ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவில் 3 வர வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம இப்போ கீழே கொடுத்துடலாம். சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட் 3க்கான சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரா 3 வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 3ஓட சப்போர்ட் நம்பர் 1 கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சப்போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 அல்லது 0ன்னு எடுக்கலாம் நண்பா. 3 அல்லது 0 இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு சீபோர்டுக்கான சான்ஸ். ஸோ 3 வந்து நம்ம ஃபார்மெட்லேருந்து எடுத்திருக்கோம், 0 வந்து நம்ம சப்போர்ட்டுக்காக எடுத்திருக்கோம். இந்த ட்ராவுக்கான கீ நம்பரு இது தான். இதுலேருந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் வர்றதா இருந்துச்சுன்னா பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 33 அல்லது 30. இவ்வளோ தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக் ரொம்ப முக்கியம், அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் இருக்கும். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்கத்தான் வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் லைக்கை வச்சு தான் என்னோடய கெஸ்ஸிங் எப்படி இருக்குங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ 3 நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். 0 பார்க்க தேவையில்லை, ஏன்னா 0 பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் தான். இங்கே நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 to 3லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த 1 to 3 தான் நண்பா நம்மளுக்கான கீ. இந்த 1 to 3 நம்மளுக்கு இந்த இடத்துல ஹோல்ட் ஆகுது. இதுக்கடுத்து வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 074 இந்த இடம் நம்மளுக்கு ஹோல்டு. அதுக்கடுத்து 786 இந்த இடம் நம்மளுக்கு ஹோல்டு. அதுக்கடுத்து 785 இந்த இடம் நம்மளுக்கு ஹோல்டு. அதுக்கடுத்து 609 இந்த இடம் நம்மளுக்கு ஹோல்டு. இப்போ நம்மளுக்கு இந்த 1 to 3யோட நம்மளுக்கு ஹோல்ட் ஆனது. இப்போ தொடர்ச்சியாக நம்மளுக்கு 4 ட்ரா இதில் வந்து டச் இல்லை. இப்போ 5வது ட்ரா கவனிங்க, 668 இந்த இடம் நம்மளுக்கு ஹோல்டு. இப்போது 3 நம்பர்ஸும் நம்மளுக்கு மினிமமாக ரீச் பண்ணிடுச்சு. ஸோ மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடையாது, 3 நம்பருங்கிறதுனால 5 ட்ராங்கிறதே நம்மளுக்கு மேக்ஸிமம் தான். இப்போது 668க்கு அப்புறம் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 411 இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 1 வந்து வின் ஆகுது. இந்த இடம் நம்மளுக்கு 1 வந்து வின்னிங். இந்த 668க்கு அப்புறம் இந்த 411க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 248 இந்த இடத்துல வந்து 2 வந்து வின் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து 411 சொல்லிட்டு 1 வின் ஆயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 248ன்னு சொல்லிட்டு 2 வின் ஆயிடுச்சு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது PC, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு A. இப்போது நம்மளுக்கு லாக் ஆனது இங்கே 1 to 3. ஸோ 1 to 3 பொறுத்த வரைக்கும் 1 இறக்கிட்டாங்க, 2 இறக்கிட்டாங்க. இப்போது இந்த ட்ரா வந்து நான் 3ன்னு கெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 வந்து வின்னா அல்லது லாஸா ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்தளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தரப்போகுதுன்னு சொல்லிட்டு. கீழே ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஃபார்முல்ட்டு தான் கொடுக்குறோம், தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை நம்மளுடைய ஸ்வர்ணா ரிசல்ட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணா ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்துக்கு ரிசல்ட்டும் குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரி சீரியல் வந்து கண்டினியூ வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது கண்டினியூ ஆகும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 தான் கீ நம்பராக இருக்க சான்சஸ் இருக்குது.
லைன் படி நம்மளுக்கு 1 வந்தாச்சு, 2 வந்தாச்சு. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு 3 வரணும். அப்படி இல்லாட்டினா இதில் நம்மளுக்கு ட்விஸ்டட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 1 2 பெய்ட்ஸாக மாறும். ஸோ பெய்ட்ஸ் வந்து 1 2 பெய்ட்ஸ் ஆகும். அதை நம்ம வந்து பிசி மிக்சடில் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான டச் நம்பர் என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம பிசி மிக்சடு என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு பிசி மிக்சடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ராவில் நம்மளுக்கு அதிகப்படியான சான்சஸில் இருக்கிற நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 8 9 எடுக்கலாம் நான் நினைக்கிறேன். 7 8 9 சான்ஸ் இருக்குது. ஸோ பெயரை வந்து நம்ம 7 8 9க்கு பார்த்துடலாம். 7 3 8 3 9 3 7 0 8 0 9 0. ஒருவேளை நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் பெயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 2 வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரா நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1 2 வரலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஹிட் அண்ட் ஃபெயில் மெத்தட் மாதிரி தான். அதனால் இதை யாரும் குழப்பிக்காதீங்க. இது சப்போர்ட்டுக்காக தான். வரட்டன்னா அதாவது நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங்கில் உள்ள நம்மளுடைய சீபோர்டு அல்லது ஆல்போர்ட் நம்பர் வரலன்னா இதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 3/7/2026 ஸ்வர்ணா SK59க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்க. ஆனால் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக்கு நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய ஸ்வர்ணா ரிசல்ட்டு. வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணா ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம போன வாரம் பார்த்த மெத்தட் தான். போன வாரம் நம்மளுக்கு வந்து 2 கிடச்சிருந்தது. இந்த ஃபார்மெட் படி நம்மளுக்கு 2 கிடச்சிருந்தது. ஸோ ரிமைனிங்கில் இருக்கிறது 3. ஸோ அந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 3 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கிட்ட 1 இருக்குது. அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி 3/7/2026க்கான கெஸ்ஸிங் இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.